the Ramayana, Lakshmana had taken a vow not to sleep for the 14 years of their stay in the forest to serve and protect his brother and sister-in-law. Rama, who was moved by his younger brother's devotion and sacrifice, had vowed that in his next birth, he would be born as the younger brother to Lakshmana to serve him as faithfully and devotedly as Lakshmana had served him. This is the reason the tradition gives for Adisesha being incarnated as Balarama and Vishnu as his younger brother Krishna. The younger sister of Balarama and Krishna was Subhadra, who, along with Arjuna, is the protagonist of this particular Kuthu. This Kuthu, as performed by the Renukambal Kattai Kuthu Mandram, is a light-hearted comic caper, unlike the Bharatam session in the morning. The Bharatam session of the morning started on a serious note, with Narada narrating the story of the Asura brothers, Sunda and Upasunda. This narrative also begins significantly with Arjuna's ongoing tussle with the forest dwellers. This tussle would finally get resolved when Shiva appears before Arjuna, pleased with the intensity of his austerities in the Kuthu, Arjuna's tapas. வேகமாக ஆயுத சாலைக்கு சென்று ஆயுதங்களை எடுத்து வேடுதலோடு யுத்தம் செய்து போர்க்குற்றங்களை மீட்டு அந்த இடத்துல ஒப்படைத்தீங்க. மீண்டும் ஆயுத சாலையில கொண்டு போய் ஆயுதங்களை வச்சுட்டேன். வெளியே வரும்போது தர்மராஜா பாத பெருவிரலும் திரௌபதி அம்மன் பாத பெருவிரலும் பார்த்தேன். வெட்கப்பட்டேன். வெளியே வந்தேன். மறுபடியும் நாரதரை தேடி போறேன். Arjuna, because he inadvertently intruded on Dharmaraja and Draupadi, has to spend 1 year in Tirtha or on a pilgrimage to temples by the river. Arjuna's Tirthayatra in the Kuthu is treated like a light-hearted comedy and is the only comedy in the Kuthu cycle. Arjuna, of course, has a romantic encounter in each of the sacred Tirthas that he visits. தீர்த்தயாத்திரையிலே முதலில் நான் சென்ற இடம் நாகலோகம். நாகலோகத்திலே நாகேந்திரன் மகள் உளுபி எடுத்தக்கூடிய நாகக்கன்னியை திருமணம் செய்து சில காலம் அங்கே தங்கினேன். நல்லறவான் அப்படியே ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தேன். ஓடும் கயல் விழியாரில் உலூவி பெயரவளோடு ஆடும் புனலிடை நின்றவன் அனுராகம் மிகுந்தே நாடும் பில வழியே அவள் பின் சென்று நலத்தால் நீடும் கொடிமணமேதினன் முகில் போலும் நிறத்தால். கங்கையிலே முழுகி தியானம் செய்து கொண்டிருந்த அர்ஜுனனை நாகலோகத்தே கன்னி, அவளுக்கு உளுபின்னு பேரு, கௌரவியன் என்ற ராஜானுடைய மகள். அவர் தோழிகளோடு கங்கையிலே விளையாடி கொண்டிருந்தவள் இந்த அர்ஜுனனை பார்க்கிறாள். ஆகா, இவரே எவ்வளவு அழகா இருக்கிறார், இந்த சின்ன வயசுலயே ஒரு சாமியாரா போகணும், இவரையே இந்த சின்ன வயதிலே சாமியாராக போக வேண்டும் என்று தியானம் செய்திருந்தானே இந்த அர்ஜுனனை. அப்படியே இந்த பெண்கள் எல்லாம் நாகலோகத்துக்கு இழுத்துன்னு போயிட்டாங்க. அவ கண் திறந்தி பார்க்கிறான், எல்லாம் சுற்றிலும் பெண்களாக இருக்கிறார்கள். அந்த உலுபியை திருமணம் செய்து கொண்டு அவளோடு வாழ்க்கையை நடத்துகிறான். அதனுடைய விளைவாக அந்த நாகக்கண்ணியா இருக்கிற உலுபி கர்ப்பமானாள். எம்மென்றளி முரல் பாயலில் இன்பத்தை வளர்த்தும் பொம்மில் பரிபுர நாள் மலர் பொன் சென்னியில் வைத்தும் செம்மன் கணிதழாளொடு சில்லாள் நலமுற்றாள் அம்மின் கொடியணையாளும் இராவானை அளித்தாள். After the birth of their son Aravan, Arjuna takes leave of Ulupi and travels southward. Ulupi gives Arjuna a boon that no water-born creature would have the power to harm Arjuna. This boon becomes important in the Tamil rendition of the epic, as it would immediately become useful in Arjuna's 1-year journey. பூலோகம், காசி, திருப்பதப்பதம் போன்ற நாடுகளை எல்லாம் தரிசனம் செய்து கொண்டு அங்கிருந்து அர்ஜுனன் புறப்பட்டு தென்னகத்துக்கு வருகிறானார். பக்திக்கு வரம்பாகிய பார்த்தன் பல தீர்த்தம்
அத்திக்கினும் எத்திக்கினும் மாமென்றவையாடி சித்திக்கொரு விதையாகிய தென்னாட்டினை அணுகி தத்திச்சொரு அறிவித்தட அரவக்கிரி சார்ந்தான். பக்திக்கு ஒரு இலக்கணமாக வரம்பாக இருக்கிறான் அர்ஜுன ராஜா. அதனாலே சொல்லுகிறார் வில்லியாரு, பக்திக்கு வரம்பாகிய பார்த்தன் பல தீர்த்தம் சித்துக்கு ஒரு விதையாகிய தென்னாட்டினை அணுகினார். அடுத்தபடியாக தென்பாண்டி நாடு சித்ராங்கதையை திருமணம் செய்து சில காலம் அங்கே தங்கினேன். அங்கே தங்கி எனக்கு சித்ராங்கதைக்கும் பப்புரு வாகனன் என்ற ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தேன். The next romantic encounter that Arjuna has on his 1 year of pilgrimage is with Chitrangada. Chitrangada in the Mahabharata is described as a Manipura princess, whereas in Vilibharatam, she is described as the princess of the Pandya kingdom, whom Arjuna meets at Madurai. Chitrangada in the Tamil edition is also not a warrior princess, but the resonances of the Mahabharata depiction of Chitrangada can be found in another Tamil kuthu called Alli Arjuna. பச்சந்த திருநிறமும் செய்தழும் வெண்ணகையும் பார்வையென்னும் நச்சு அம்பும் அமுதபூரண விற்றுகின்ற மடமொழியும் நானும் பூணும் கச்சின் கண்ணடங்காத கணதனமும் நுண்ணிடையும் கண்டு சோர்ந்து பிச்சன் போலாயினன் அப்பெண் கொடி மின்னலம் முழுதும் பெறுவான் நின்றான். அழகி ஓவியமாக அசைந்து வந்து கொண்டிருக்கிறாளே, அவள் எதிரிலே போய் அந்த அர்ஜுனன் நிற்கிறான். அவளும் அர்ஜுனனை பார்க்கிறாள். இவ யார் என்று அவனுக்கு தெரியாது, அவள் யார் என்று இவனுக்கு தெரியாது. பார்த்த மாத்திரத்திலேயே 2 பேரும் உள்ளத்தை பறிகொடுத்து விட்டார்கள். கந்தர்வ விவாகப்படி 2 பேரும் கலந்திருந்தார்கள். அதன் பிறகுதான் இவள் கேட்டாள், ஐயா நீங்கள் யார் ஐயா என்றாள். நான் அர்ஜுனன் என்றாள். அர்ஜுனன் என்ற பெயரை கேட்ட உடனே இவள் சந்தோஷம் அடைந்தாளா, ஆகா அர்ஜுனராஜா நமக்கு கணவனா வரப்போறாரா. பெண்ணே, நாளை வந்து நான் உன்னை அப்பா இடத்துல முறைப்படி பெண் கேட்டு திருமணம் செய்து கொள்ளுகிறேன். Other than Chitrangada being a Pandya princess and also not being described as a warrior princess, the Vilibharatam narrative is faithful to the Mahabharata rendition of the story. A son, Babruwahana, is born to them, who is adopted by his maternal grandfather as his heir. என் மகள் வயத்திலே பிள்ளை பிறந்ததுன்னா அந்த பிள்ளையை நீ எனக்கே கொடுத்துடணும்னா. ஏன்னு கேட்டான். பிரபஞ்சன பாண்டியன் ஒருத்தன் பிள்ளை இல்லாமல் சுவாமிக்கு வழிபாடு செய்தானா, சிவ பூஜை பண்ணானா. சிவபெருமானுக்காக பூஜை செய்கிற பொழுது ஒற்றை வகையான மலர்களை வைத்து பூஜை செய்தானா. மலரிலே 4 வகையான மலர், செடிப்பூ, கொடிப்பூ, கோட்டுப்பூ, நீர்ப்பூ. அவன் ஒற்றை வகையான மலர்களை வைத்து பூஜை செய்ததுனாலே சிவபெருமான் வரம் கொடுக்கிறாரா, உன்னுடைய வம்சத்துக்கே ஒரே ஒரு பிள்ளை தான் பிறகும்னு. எல்லாருக்கும் ஆண் குழந்தையாவே பிறந்தது, எனக்கு மட்டும் பெண்ணா பிறந்து போச்சு. என் மரபு வளரணும்னா அது உன்னால தான் வளரணும். என் மகள் வயிற்றிலே பிறக்கிற பிள்ளையை நீ சொந்தம் கொண்டாடக்கூடாது, எனக்கே கொடுத்து விட வேண்டும் என்றான். Babruwahana is the only warrior who defeats his own father, Arjuna, when Dharmaraja finally performs the Ashwamedha Yagam. There is also a detailed description of Arjuna's travels in the south, which stylistically does not match with the rest of the narrative, making one suspect that it might be a later day interpolation. திரிகுடார மலை என்ற மலையடிவாரத்திலே ஆமா 1000 பெண் யானைகளோடு கஜேந்திரன் ஒரு ஆண் யானை ஆணையானது கானகத்திலே விளையாடி கொண்டிருந்தது. விளையாடி கொண்டிருந்தது. அந்த மலையடிவாரத்திலே அழகாக ஒரு தடாகம். அந்த குளத்திலே செந்தாமரை பூக்கள் நிறைய பூத்து கொண்டிருந்ததா. செந்தாமரை, தாமரை, தாமரை பூ. அந்த செந்தாமரையிலே
தங்க நிறத்திலே ஒரு தாமரை பூத்துக் கொண்டிருந்தான். தாமரையானது கூத்து குளி கொண்டிருந்தது. இந்த கஜேந்திரன் யானை என்ன நினைச்சுதான், ஆ, இந்த தங்க நிற தாமரை தாமரை இந்த தடாகத்திலே இருப்பதை விட ஆமா நமது ஆண்டவன் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியின் திருவடியிலே இருந்தால் எவ்வளவு அழகாக இருக்கும் இருக்கும் என்று எண்ணி ம். அந்த தாமரை பறிக்கலான்னு போச்சான். போச்சு. அந்த தாமரைக்கு அடியில ஒரு முதல்ல காவலா இருந்ததான். காவலாக இருந்தது முதலை. யாருன்னா பறிச்சுட்டு போறாங்கன்னு. ஆமா ஆமா. மேலே இருந்த யானையானது தும்பிக்கையாலே தடாகத்திலே இருக்கும் தங்க நிற தாமரையை பறித்ததாம். பறிச்சா முதல்ல சும்மா இருக்குமா? அந்த முதலைக்கு கோபம் வந்து அந்த யானையின் பாதத்தை பிடித்து கொண்டதாம். காலை பிடிச்சிக்கிச்சு யானை காலிய. அதான்பா நானும் சொன்னேன். யானை காலு. யானைக்கும் முதலைக்கும் அமோகமான போட்டி, யுத்தம் ரொம்ப நாளா நடக்குதான். ஆமா. இந்த யானையால மீற முடியல. ஜலத்திலே முழுகி கொண்டே போகும்போது ஆமா, ஆண்டவா காப்பாற்ற மாட்டாயா கோவிந்தா என்று அழைக்கும் போது ஆண்டவன் எப்படி வந்தானா? எப்படி? அங்கு சக்க கையனே தாதகிலை யனே போட்டு தங்காதே லலின் பாத ஏன வருவா. ஆண்டவன் சங்கு சக்கராயுதத்தோடு கருடன் வாகனத்தின் மீது அமர்ந்து சங்கு சக்கராயுதத்தோடு வந்து சக்கரத்தை விடுத்து முதலையின் சிரத்தை அறுத்து கஜேந்திரன் சொல்லக்கூடிய யானையை காப்பாற்றினானாம் ஆண்டவன். அப்பதான் சாமி கேட்கிறாராம், கஜேந்திரா உனக்கும் முதலைக்கும் நீண்ட நாட்களாக போட்டி. ஆமாம். அன்றைக்கெல்லாம் அழைக்காத நீ என்னை இன்னைக்கு ஏன்பா ஆச்சுன்னு கேட்டாராம். ஆண்டவா என் உயிர் போறதை பத்தி கூட நான் கவலைப்படல. நான் பறித்த இந்த தாமரை உன் திருவடிக்கு வந்து சேராமல் போய்விடுமோ என்று அதனாலதான் உன்னையே இங்க வர வச்சேன்னு சொன்னானா கஜேந்திரன். One narrative important in Vaishnava traditions finds a prominent place in Velibharatam. In this, a Pandya king called Indradumna had been cursed by Rishi Agastya to becoming an elephant, and a Gandharva king called Huhu was cursed by another Rishi to becoming a crocodile. As both kings repented the actions that brought upon the curse on them, they were assured that they would be liberated from this curse by Vishnu. This narrative of the elephant and the crocodile is also one of the beginning narratives of the Pallava memory of the port city Mamalapuram. In this narrative, King Mahendravarman, who had failed in his duties as a king of feeding and protecting his people, was cursed to being a crocodile. His son Narasimhavarman, by recapturing Kanjipuram from the Chalukyas, frees his father from his curse. Mahendravarman is liberated from his crocodile form when he grabs the legs of a devotee of Vishnu, Pundarika. The Stala-Purana of Mamalapuram records this as being told by the crocodile turned king to Pundarika, and is one narrative of the sculptures at Mamalapuram. வருகிற வழியிலே தென் கடற்கரையிலே 5 தீர்த்தம் வரிசையாக இருக்கிறதா. அகத்திய தீர்த்தம், சௌபத்திர தீர்த்தம், பௌலாம தீர்த்தம், கராந்தம தீர்த்தம், பரத்வாச தீர்த்தம் என்று 5 தீர்த்தங்கள் வரிசையா இருக்கு. அந்த தீர்த்தத்திலே முழுகலாமின் போகிற பொழுது எங்கிருந்தவர் எல்லாரும் தடுத்தார்கள். அந்த குளத்திலே முதலை இருக்கிறது, இறங்காதீர்கள். முதலை இருக்குது, இறங்காதீங்கன்னா சொல்லியும் கேளாமல் இறங்கினா முதல்ல வந்து காலை பிடிச்சிக்கிச்சு. அர்ஜுனன் அந்த முதலையை இழுத்து கரையில போட்டான். அந்த உளுப்பி வரம் கொடுத்தால நீர்வாழ் உயிரினங்களாலே உங்களுக்கு ஆபத்து வராது. முதலை எடுத்து கரையில போட்ட உடனே அந்த முதலை ஒரு பெண்ணாக மாறி நின்றது. அர்ஜுனனை வணங்கியது. நீ யாரு என்று கேட்டான். அர்ஜுனரே, என் பேர் வர்க்கை என்றார். பலகாலமாக நாங்க முதலையாக கிடைக்கிறேன். எத்தனையோ கால்களை பிடித்த எங்களுக்கு சாப விமோசனம் கிடைக்கல. இன்றுதானே எங்களுக்கு சாப விமோசனம் கிடைத்தது. அந்த மற்ற 4 குலத்திலே இறங்கி என் தங்கைகளுக்கு சாப விமோசனம் அழியுங்கள் என்றான். அதே போல மற்ற 4 குலத்திலையும் இறங்கி முதலை 4 முதலும் தூக்கி போட்டான். 5 பேருக்கு சாப விமோசனம் அளித்தான். Velibharatam keeps constantly invoking the Ramayana while it invokes the Mahabharata. The storytellers in this festival also sing a lot of verses of the 14th century poet Arunagirinathar.
A lot of his poems end with the phrase Mayon Muruga, linking Murugan as a nephew of Vishnu, as he was a son of Vishnu's sister Durga. In the previous session of storytelling of the bending of the bow, where Arjuna wins Draupadi's hand in marriage, Manivasagan had left a story incomplete. In this session, he completed the story, again linking both the epics together. Villibharatham describes the approach of various kings to bend the magical bow Kinduram and win Draupadi's hand in marriage. When it describes Karna's walk towards the bow, it says that Karna resembled Ravana when he went to lift the abode of Shiva, Mount Kailasa. Ravana is just able to lift it slightly, and Shiva presses down on the mountain, humbling Ravana in the process. A humbled Ravana sings in praise of his deity, which pleases Shiva. Shiva gives Ravana a representation of his most powerful manifestation, the Atmalinga, to install in Sri Lanka. With this powerful protection from Shiva, both Lanka and Ravana would become indestructible. Now it becomes the responsibility of all the Devas to ensure that Ravana does not install the Atmalinga in Lanka, as Rama would be unable to kill Ravana with this powerful protection. இந்த ஆத்மலிங்கத்தை கொடுத்த உடனே தேவேந்திரம் பார்த்தானே போய் விநாயகர் கிட்ட சுவாமி சாமி உங்க அப்பா ஆத்மலிங்கத்தை கொடுத்து விட்டார். ஆத்மலிங்கத்தை கொண்டு போய் இலங்கையில வச்சுட்டானே, இலங்கை யாராலும் அழிக்க முடியாது, பம்பா போடணும். விநாயகர் பார்த்தா நீ ஒன்றும் கஷ்டப்படாத அப்படின்னு சொல்லிட்டு விநாயக பெருமான் வருண பகவான் நினைத்தார். வருணன் வந்தா, வருணனே நீ போய் ராவண வயிற்றுல போய் பூந்து கொண்டார். அப்போ இவரால ஒன்றும் முடியல, கையில லிங்கத்தை வச்சுன்னு அனுசிதம் பண்ணக்கூடாது, என்ன செய்யறதுன்னு தெரியாம திகைக்கிறாரு. அவரா கொடுக்க சொல்லவே சொல்லிட்டாரு சுவாமி, இந்த லிங்கத்தை எங்கேயும் கீழே வைக்க கூடாது, லிங்கத்தை எங்க கீழே வைக்கிறே அங்கே வேறு ஒன்றுட்டார். கையில லிங்கம் இருக்குது, அனுசிதமும் பண்ணக்கூடாது. ஆனா அவனால முடியல. அந்த வழிய ஒரு சிறு பிராமண சிறுவனாக விநாயக பெருமான் ஓடி வர்றார். அப்பா தம்பி கொஞ்சம் வாப்பான்னார். 10 தலையனே நான் அவசரமா போறேன்றான். உன்னை விட எனக்கு அவசரம்டா, கொஞ்சம் முடிடாருனாரு. 10 தலையனே நான் 1 2 3ன்னு சொல்லுவேன், அதுக்குள்ள வந்துன்னாரு. சரி என்றார். இந்த லிங்கத்தை கொடுத்தாரு, அவர் வாங்கினாரு. அவன் போய் ஒரு மறைவான இடத்துல அமர்ந்தான். 10 தலையனே 1, அவரும் அதுக்கு தான் போயின்னுங்கிறார். 10 தலையனே 2, 10 தலையனே 3 சொல்லிட்டு லிங்கத்தை வச்சுட்டு போட்டார். அவரு சிறுநீர் கழித்து விட்டு அதன் பிறகு அனுஸ்நானம் பண்ணிட்டு அதன் பிறகு வந்து பார்த்தால் லிங்கம் கீழே இருக்குது. அவசரப்பட்டு கீழே வச்சுட்டானே. சரி இதை தூக்கலான்னு தூக்குறாரு. கைலாய மலையே பேத்த ராவணனால இந்த லிங்கத்தை பேக்க முடியல. 10 தலைகளுடைய ராவணன் 20 தோள்களாலும் அப்படியே அதை போட்டு பிடித்து 20 கைகளாலும் போட்டு அப்படியே தூக்குனாம் பாரு. அப்படியே அந்த லிங்கம் அப்படியே குழஞ்சு போச்சான், பசுனுடைய காது மாதிரி குழந்து போச்சான். மகாபலசாலியா இருக்கிற ராவணனாலேயே அந்த லிங்கத்தை தூக்க முடியாதனால அங்க இந்த சுவாமிக்கு மகாபலிங்கேஸ்வரர்னு பேரு. அந்த இடத்துக்கு கோகர்ணம்னு பேர். அந்த கோகர்ணத்தோட அர்ஜுனன் தீர்த்த யாத்திரையை நிறைவு செய்தார். Ravana is duped by Varuna and Ganesha into placing the Atmalinga on the ground before he reaches Lanka. Once Atmalinga is placed on the ground, it becomes rooted, and even the powerful Ravana cannot lift it up again. Arjuna in this rendition reaches Gokarna, the place where Ravana had placed the Atmalinga, and the Villibharatham narrative forks back into the Mahabharata again. Stories left unfinished in one session to be continued later is a characteristic feature of this performance tradition. This again serves to invoke the memory of the audiences. By remembering the Mahabharata, they also remember the Ramayana, creating a space to remember other memory narratives, either collective or individual. காந்தார தேசத்து தங்கம் தான் குட்டி கழகம் செய்வாதிலே சிங்கம் தான் சிங்கம்
தங்கந்தா காந்தார தேசத்து தங்கந்தாம் குட்டி கலகம் செய்வாதில சிங்கந்தா காந்தார தேசத்து தங்கந்தாம் ஆந்திர யோஜனை செய்வேன் யார் ஆந்திர யோஜனை செய்வேன் என்னை ஆபாதி போருக்கான தந்தா காந்தார தேசத்து தங்கந்தாம் காவலன் காந்தார தேசத்தை ஆண்டு வந்த சுவேத மன்னருக்கும் சௌபாகியவதி அம்மையாருக்கும் என்ன நாங்க எத்தனை பேர் பிறந்தோம் தெரியுமாடா 104 ஆடவர்கள் பிறந்தோம் 104 நபர்கள் அது மட்டும்தானா ஒரே ஒரு பெண் குழந்தை காந்தாரி அம்மையார் உண்டு மொத்தம் 105 குழந்தைகள் நாங்கள் ஜனனமானோம் அப்படி 105 குழந்தைகளிலே முதன்மையாக பிறந்த என்னுடைய நாமதேயம் சா கு நீ என்பார்கள் சகுனி அதிலே மத்தியிலே இருக்கக்கூடிய பூ என்ற எழுத்தை எடுத்து விட்டால் யார் குடும்பத்திற்கு அந்த துரியானுக்கே புற்ற துறைவாளி அவனை தொட்டு போக வந்த சனியானே துரியானுக்கே புற்ற துறைவாளி In the Mahabharata, King Subedha of the Gandhara kingdom is duped into offering his daughter to the blind king Dhritarashtra. When he realizes that he has been duped, he tries to stop the wedding, but is killed along with his 103 sons by Bhishma, who abducts Gandhari for Dhritarashtra to wed. For some reason, Bhishma does not kill the 104th son of King Subedha, who accompanies his sister Gandhari to Hastinapura with one single intention in his mind. Shakuni wants revenge for the killing of his father and his brothers, and his revenge would only be complete with the complete destruction of the Kaurava clan. Shakuni waits patiently to set his plan of revenge in motion, and as a first step, gains the utter trust of Duryodhana and his 99 brothers. அந்த வெறியான வனிதை அறியானே அந்த வெறியான வனிதை அறியானே இதை நின்பன் என்றும் அவன் அறியானே தெரியானே கந்தார தேசத்து தங்கந்தாம் In Kutu, the youngest brother of Duryodhana, Vikarna, knows Shakuni's real intentions and warns his brother against trusting their uncle. But his warnings fall on deaf ears. Vikarna, as his name suggests, is also a double of Karna in this narrative. Only important characters in the Kutu are given an elaborate costume and a stage entry song which underlines their importance. In this Kutu, Vikarna enters with a stage entry song and his implicit opponent is Karna. மாமன் வார்த்தையை கேட்காது மதிய வீணாக இழக்காது மாமன் வார்த்தையை கேட்காது மதிய வீணாக இழக்காது காமன் மலைக்குள் சிக்காது காமன் மலைக்குள் சிக்காது கருத்தை வீணாக இழக்காது அண்ணாயி வண்ணம் கொள்ளாது அரியணை கொள்ளை Vikarna was also the only brother of Duryodhana who had objected to the Kauravas' plan of burning the Pandavas alive in the Lakwar palace. He also knows that Subhadra, the sister of Balarama and Krishna, was in love with Arjuna and tries to dissuade his brother in his attempts to marry Subhadra. An angry Duryodhana expels Vikarna from his court, disowning him as his brother. சகுனம் தடைப்பட்டால் சாயாது காரியம் சற்றினி யோசித்து பாரண்ணா ஐவர்
கோபம் கொல்லூரா எனக்கு தம்பி அல்ல போரெல்லாம் தகல் பாசி குடி கேடரு சனியனை போல் வந்தா எப்போதும் உபயோகமில்லாத ஓட்டடித குணியால் ஒருமிக அழிந்திடும் சமஸ்தானம் அண்ணா உபயோகமில்லாத ஓட்டாண்டி தகுனியால் இந்த சமர்சானம் ஒருமிக்க அழிஞ்சு போகுதுண்ணா அண்ணா இந்த சபையிலே தவறு ஓட நிக்காத போடா. Duryodhana sent his father's elder brother Vidura to Dwarka to ask for Subhadra's hand in marriage for Duryodhana from her brother Balarama. While Duryodhana knows that Balarama would welcome this proposal, he also knows that Krishna would only support the marriage of his sister Subhadra to the man whom she loved, Arjuna. சத்தி அஜப்பட்ட சிறிய தகப்பனரே உம்மை அழைத்த செய்தியை செலுமே. இழைத்த மணிமுடி செழித்த அரசர்கள் வாழ்ந்த மதிகுலம் வாழ்ந்த சிம்மாசன அழைத்த செய்தியை செலுமே. சத்தி அஜப்பட்ட சிறிய தகப்பனரே உம்மை அழைத்த செய்தியை கோபாலருடனரமபாரத கழக கோபால கிருஷ்ணனுக்கு தங்கையாள் மலர் மங்கையாள் இளம் பங்கையாள் அந்த மது சுபதிரனில் மீது முகம் கொண்டேனே போது சதுருடன் தப்பாது அன்னவலை நான் சேரவோ மகி கூறவோ முத்தம் தாரவோ நீ சென்று துவரகாபுரி இன்று நாம் அதிகடன் நன்றி அந்த அண்ணனையும் அவர் அண்ணனையும் அவர் ஒருமிக்க அவர் மறுமிக்க ஒப்பு தாம்பூலம் பெற்று அப்புறம் புறப்பட்டு வருவீரே பல வகை வரிசை வரிசை வகம் முழங்க வல்லவரே உமது சித்தங்கலங்கிடவே சரி சரி புறப்பாடு அழைத்த செய்தியை Balarama is delighted with Duryodhana's proposal for Subhadra, as he had intended to get his sister married to one of the 105 brothers of the Luna dynasty. He accepts Vidura's proposal on behalf of Duryodhana, but says that for the alliance to be formalized, he would also need the consent of his brother Krishna. At this point, the Katekaran of the Sutradhar interrupts by chanting Govinda, Govinda. While Govinda was one of the names of Krishna, what the Katekaran is insinuating is that the proposal of Duryodhana was as good as rejected. In colloquial humorous parlance, when you say that Govinda will decide and other person chants Govinda, Govinda, that is the end of the matter. For the decision will not go in your favor. என்னுடைய தங்கை சுபதிரையை உன்னுடைய தமையன் பிள்ளைக்கு தருவதற்கு யாதொரு தடையுமில்லை. தடையில்லை. கண்டிப்பா கொடுக்குறேன் பையா. அப்ப சந்தோஷம். தாம்பலம் தாருங்கள். தாம்பலமா? ஆமா. நான் தாம்பலம் தர வேண்டும் என்றால் ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை? ஆனால் எனது தம்பி அனுமதி எப்படியோ எப்படியோ அழைத்து கேட்டு பார்க்கூற அதன் பின்பு
crux of this kuthu, in a sense, is the power dynamics between the brothers Balarama and Krishna. Vishnu was moved by Adisesha's unwavering devotion to him, as Lakshmana had promised him that in their next incarnation, he would serve Adisesha in the same way as he had been served by Adisesha as Lakshmana. This is the reason the tradition gives for Krishna's incarnation as the younger brother of the Adisesha Balarama. But Krishna being a natural mischievous prankster, the equation between the two brothers becomes hilarious. Krishna, while pretending to be the dutiful, obedient younger brother, would be willful and steer his brother on a path which the elder would not have naturally chosen. அண்ணா சிறியவன் என்னால் கடையவன் நன்னால் இளையவன் அண்ணா என்னை என்ன காரணமாய் இங்கழைத்தீர்கள் தம்பி கண்ணா என்ற உன்னால் ஒரு காரியம் இருக்கின்றதே. என்னால் என்னால் சிறியவன் என்னால் என்ன காரியம் அதை சொன்னால் செய்கின்றேன் நான். பெண்ணா சுபதிரைக்கே மனம் புரிய நான் நினைக்கின்றேன். அண்ணா சரிதான் யாவும் சரிதான் சொல்வது சரிதான் யாவும் சரிதான் நமது தங்கை குகுந்த மணவாளன் யார் அந்த சாந்த உயதுரிய நிற்கு விதுர வந்து கேட்கின்றான். ஏஷ் தம்பி கண்ணா அண்ணா இன்றைய தினம் அத்தினாபுரத்திலே இருந்து விதுர மகாராஜா ஓடோடி வந்தார். எதுக்கு வந்த காரணம் என்னவென்று கேட்டால், கேட்டால் ஐயா பலராம சக்கரவர்த்தியே, உங்களுடைய தங்கை சுபதிரியை சுபதிரையை என்னுடைய தமிழ் பிள்ளைக்கு தர வேண்டும். ஓஹோ பொண்ணு கேட்டாங்க. ஆ, நீ என்ன சொன்ன? சரி தரேன்னு சொல்லிட்டேன். என் மனதிலே ஒரு எண்ணம். என்ன மகாராஜா? நீண்ட நாட்களாக ரொம்ப நாளாவே ஒரு எண்ணம். குருகுல பிள்ளைகள் 105 பேர்கள். ஆமா. அந்த 105 பேர்களிலே யாருக்காகிலும் கௌரவர்கள் 100 பேர், பாண்டவர் 5 பேர். ஆமா பங்காளிங்க யாருக்காகிலும் நம்முடைய தங்கையை தரலாம் கேட்க மாட்டாங்களா? அப்படி நீண்ட நாட்களாக என்னுடைய மனதிலே ஒரு எண்ணம். குடுப்பணும்னு ஒரு எண்ணம் இருந்தது. அதுக்கேற்ற வண்ணம் விதுர மகாராஜா வந்து கேட்கவும் நானும் தருவதாக சொல்லிவிட்டேன். அண்ணா சந்தோஷமே நல்ல சம்மதமே அண்ணா இவ்விதமே அண்ணா சந்தோஷமே நல்ல சம்மதமே அண்ணா இவ்விதமே அண்ணா சமரசமா செய்வோமே எனக்கு சம்மதமே சத்தியமே. Krishna also says that he's in agreement with his brother's desire to get their sister married to the son of the elder brother of Vidura. Both Pandu and Dhritarashtra are the elder brothers of Vidura, and Krishna words his agreement ambiguously by not naming the name of the groom whom his sister is to wed. Krishna knows that Subhadra was in love with Arjuna, while Balarama wanted to arrange her wedding with Duryodhana. Now Krishna's task is to get his elder brother to consent to their sister's marriage to the man she loved. ஐயா, என் அண்ணாவும் யானும் இஷ்டப்படியாக உங்கள் அருமை அண்ணன் குமாரனுக்கு தருவதாக நாங்கள் வாக்குறுதி எடுத்திருக்கிறோம். The Kattikaran, who had been listening to Krishna's evasive replies, asked him directly as to whom he had given consent to get married to their sister. Krishna laughs and says that his brother should have actually asked the question posed by the Kattikaran. Krishna makes his intentions clear to the Kattikaran, and the rest of the narrative is about how Krishna gets his elder brother to agree to their sister's desire. என் தங்கை குகுந்த மணவாளன் என் தங்கை குகுந்த மணவாளன் அந்த தனக்கையனே குணவாளன் தங்கை குகுந்த மணவாளன்
வேண்டும் என்று விதுர மகாராஜா இடத்திலே தாம்பூலத்தை மாற்றியிருக்கிறார். ஆமா, மதியில் நான் தனக்கு ஒருபோதும் என்னொருவை தங்கை திருவேறு மகாராஜாவுக்கு சுபத்ரா தேவியை கொடுப்பதற்கு எனக்கு மனமில்லை. ஐயா, ஆதலால் வேற யார் கொடுக்கலான்ற? என் அத்தையின் குமாரனாக விளங்கும் ஆனால் அழகன் வில்லுக்கு விஜயன் அர்ஜுனனே என் தங்கைக்கு உகந்த மணாளன். What is interesting here is as to how the narrative of the Great War is processed in this village tradition. Krishna and Balarama, while being divinities, are also brothers with their own peculiar interpersonal equations. The audiences can relate to this as it might resemble the equation between brothers in their own family or of a family in their own village. பார்த்தி வரை மாலையிட பாரில் உள்ளோர் புகழ்ந்திட யான் பாவையால் பகர்மொழி பூவையால் யான் பாவையால் பகர்மொழி பூவையால் வந்தான தேவிந்தையா சுந்திர சுபத்திரையா வந்தான தேவி பாண்டவர் நடுபிறந்தவர் யார் தெரியுமா? அர்ஜுன பெருமான். அவர் தாமானா மனதை அருணித்துக் கொண்டிருக்கிறேன். And when Krishna, who knows of Subhadra's love for Arjuna, teases her by saying that her marriage to Duryodhana had been arranged, it might resonate with the bantering between siblings the audiences had seen in their own families. The narrative of the Great War is grounded in the here and now and processed by the village audiences through their own interpersonal equations with their family and kinsmen. தங்கா சுபத்ரா, அண்ணா, உனக்கு மாப்பிள்ளை வரப்போறவர் யார் தெரியுமா? யாருண்ணா? அஸ்தினாபுரத்து வேந்தன் துரியோதன மகாராஜாவே உனக்கு மாப்பிள்ளையாக அண்ணா, அண்ணா, ஆதலால் விஜயனை அன்றி அந்த விண்மதி துரியன் தன்னை இசையுற யான்வனக்க எண்ணம் நீர் கொண்டிரானா பசைமொழி உலகோர் சொல்ல மாய்ப்பேன் என் உயிரை எந்த வகை இது ஆணையாக இளம்புரேன் விளம்பத்தானே சங்கையே நிகர்த்த வண்ணல் தடமுழத்தின் உன்னன் சம்மதத்தை தள்ளியே என் நண்பன் அம்மா தாரன் ஜெயாரே வந்துன்னை மானம் ஜெய்யாவே யோசனை தனில் இருக்கின்றேன். அம்மா சரி முடிக்கின்றேன். கபட நாடக சுஸ்ர கண்ணன் நான் இருக்கும் போது கவலை பாடுவதேனம்மா கற்பகமே கேளி போது திபகவை போகமாக வெகு உபாயமாய் சாதி நல்ல விதுரன் விழப்படைய வேடிக்கையாகவே கேளிக்கைகளுடனே அம்மா கேளிக்கைகளுடனே நீடிக்க விண்ணவர்கள் கோரிக்கை செய்வேனம்மா நீ அயலில் எங்கும் சொல்லாதே நமது அண்ணனுக்கு கோபம் பொல்லாதே அயலில் எங்கும் சொல்லாதே அம்மா கழல் விழியும் சகி கழுக்கு இதை கண்டுரைப்ப கட்டாய திட்டப்படுத்தி கட்டாயகிய இருப்பாய் அம்மா காலம் கொஞ்சம் போகட்டும். அது எவ்வளவு ஒன்னாலும் போட்டுண்ணா அண்ணன் காரியம் எல்லாம் ஆகட்டும் காலம் கொஞ்சம் போகட்டும். Krishna, who is aware of Arjuna's exploits on his supposed pilgrimage, questions his love for his sister. The bantering which Krishna indulged with Subhadra
continues with Krishna teasing Arjuna in this scene. தகுமா சொல்ல தகுமா தகுமா செவி புகுமா புகை தகுமா செவி புகுமா புகை பகமா நித மகனே இது தகுமா சொல்ல தகுமா நதியின் வழி வந்தாடிய நாகாடி மகள் போகமே மதுராபுரி அரசால் பவன் சித்ராங்கதையின் போகமை எதிராகவன் நுகர்வா எது போதும் போதுமே இனி தகுமா சுபகேசன பண்டிகேசன துரியோதன மகாராஜனை மஞ்சகமே மை மஞ்சகமே இது தகுமா சொல்ல தகுமா பரிகாத்தம் செய்வது பரிகாத்தம் செய்வது பரிகாத்தம் செய்வது. Arjuna pleads with Krishna to stop the marriage between Duryodhana and Subhadra. And when Krishna pretends to be helpless, he falls at Krishna's feet, asking him to help his cause. The audiences would, of course, know that Krishna intends to get his sister Subhadra married to the man she loved. The interaction between Arjuna and Krishna would be amusing in the village context, where the hero Arjuna in this Kuthu is portrayed as being as fallible as any unsure young man. One of the reasons given by many participants as to why the festival was so popular was because the Mahabharata, they said, was useful in understanding the world. One participant, Venkatesan, said that in these agrarian villages, most men over 50 would not have had any formal education, as they would have been working in the fields with their fathers from quite a young age. Listening to the Mahabharata, he said, was their only education they had access to, where they could both understand the world and themselves. Every narrative in the epic would have some resonances with occurrences in the village itself. And as the epic says, all narratives known to mankind can be found here. A narrative that is not found here will not be found nowhere. தாவி துரியனு கத்தாரே சம்மாதித்தோம் அதை தவிர துரிதமாய் சாகசமாய் அத்தை மகனாக வந்த அர்த்தனுக்கு இல்லாத சொந்தம் அத்தை மகனாக வந்த அர்த்தனுக்கு இல்லாத சொந்தம். அர்ஜுனா, எப்படி அண்ணனை ஏமாத்தி தான் நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் என் தங்கைய, வேற வழி இல்லை. சரி பரவாயில்லை, நீ இந்த சாமியார் வேடத்துல இங்கேயே அமர்ந்து கொண்டுரு. நாளை எல்லோரும் அங்க விழா கொண்டாடுவதற்காக வருவான். என் அண்ணா உன்னை சாமியார்னு நம்பணும், அந்த அளவுக்கு உன் நடிப்பு இருக்கணும். உன்னை எப்படியாவது எங்க நாட்டி கொண்டு போய் அமர வைத்து ஒரு நாள்ல என் தங்கி உனக்கு கல்யாணம் பண்ணி அனுப்பிடுறேன்டான்னார். ஆதவன் வந்துதிப்பதன் முன் மற்ற நாளில் அணிநகர் வாழ்சனன் அனைத்தும் மந்தன் குன்றில் மாதவனது ஏவலினால் மழைக்காலத்து வாசவர்க்கு விழா அயர்வான் வந்த காலை யாதவரில் போசரில் மற்ற உள்ள வேந்தர் யாவரும் சூழ்வரே நருந்தாரி ராமன் வந்தான் சூதடர் பச்சிளம் கொங்கை பச்சை மேனி சுபத்திரையும் தோழியர்கள் சூழ வந்தாள். Krishna finally relents and declares his real intention of stopping this proposed marriage between Subhadra and Duryodhana. He says for that he has to trick his impetuous elder brother into accepting the marriage Subhadra with Arjuna. He reveals to Arjuna what he intends to do. மைத்துனா உனது மனது கலங்காதே இங்கே வந்தது மத்தகம் தோன்றுமே. மைத்துனா உனது மனது கலங்காதே மெய்த்தாவா
வேடமாய் மேவினாதேனாலும் சிறப்புடனே எங்கு புரிகுவேன் திருமணம் உன்னை அர்ஜுனன் என்று உளவினை அறிந்தாரானால் உன்னை அர்ஜுனன் என்று உண்ணவன் முதல் எது கூலத்தனை வருமாதலினால் இந்த கோலமாய் அமைந்தவன் இருப்பாய் சீலமாய் பூதாளத்தோர்காரும் உன்னை புகைந்திடேன் உருகுகள் தலை மனம் முறிந்திடமை தூரா உனது மனது கலங்காதி. மாதவன் சாமியாரா, மதியில்லான் தனக்கு என் தங்கை தர மனமில்லை. ஆமா, என் அத்தையின் குமாரன் அவனுடைய திறன் எவ்வளவு இருக்கிறது சோதித்து பார்த்தேன். இந்த அர்ஜுனருக்கு தான் தர வேண்டும். என் அருமை தங்கையை நான் என் மைத்துனருக்குத்தான் தருவேன். வந்ததே நலம். மைத்துனா சொல்றதுக்கு இந்த வேடத்தோடு வந்தது எனக்கு நலம். சாமியாரா வந்ததே நலன்றேன். ஆதலால் நீயோ அது விரைவதாக சென்று ஆள விருட்சத்திங்கே அமர்ந்து கொண்டிரு. நமச்சிவாயம் நமச்சிவாயம் என்னும் முடிவமான ஒரு 5 எழுத்து மந்திரத்தை சொல்லிக் கொண்டிரு. The setting for Krishna's plot is the annual festival of the Yadavas in honor of the king of the Devas, Indra, who was also the deity of thunder, lightning, and rains. Krishna, who knows his brother quite well, asks Arjuna to remain in disguise for a few days longer and camp in the regions where the Yadavas would be celebrating their festival. Balrama, who gets information that a holy man was visiting the districts, wants to visit him, not knowing that it was Arjuna in disguise. Krishna pretends to dissuade his brother by saying that nowadays most holy men are really fakes, knowing fully well that his stubborn brother would now insist on meeting this holy man. Krishna also says that to convince Balrama that Arjuna was really a holy man, he would have to insult Arjuna and beat him up in front of his brother. Balrama, who he knows likes to take up contradictory positions to his brother, would immediately take up cudgels on Arjuna's behalf and half the battle would be won. இந்த செய்தி பலராமருக்கு போச்சு. கண்ணா, நாம விழா கொண்டாட வந்த இடத்துல யாரோரே மகான் வந்திருக்கிறாரா. சாதி தரிசனம் பாப விமோசனம் என்று சொல்லுவார்களே. நமக்கு என்ன நல்ல நேரமோ தெரியலடா, ஒரு சாமியார் வந்திருக்கிறாராமே, வாடா போய் சாமியாரை பார்த்துட்டு வரலான்டார். உடனே கண்ணன் சொன்னாரு, அண்ணா இந்த காலத்துல சாமியாரங்கள் நம்ப முடியல, அவர் உண்மையான சாமியாரோ இல்லை போலி சாமியாரோ யாருக்கு தெரியும், நான் வரலன்றார். இவர் வேணான்னு சொன்னாதான் பலராமர் வேணும்னே செய்வார். அது மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை. மைத்துனா, என் அண்ணாவோடு நான் வருவேன். அந்த இடத்திலே உன்னை அடிப்பேன், மிதிப்பேன். ஒன்னுட்டாரியா இல்லையோ உன் தங்கச்சி முதலிட்டா சொல்றத வாங்க காதுல. உன்னை அடிப்பான் அந்த இடத்துல. யாரா? உன்னதான்டா. இப்பதான் ஊர்ல இருக்கிற மண்ணெல்லாம் வாரி போட்டேனே. அண்ணா முன்னிலையிலே உன்னை அடிப்பேன். நான் தடியாத்துக்கு நான் அடிப்பேன். அனைத்தையும் பொறுத்து கொண்டால் இவர்தான் நம்பும்படியாக செய்ய வேண்டும். ஆனால் இந்த இடத்தில் நமச்சிவாயம் நமச்சிவாயம் வருகின்ற போகின்றவர்களுக்கு தரிசன சேவை கொடுத்து கொண்டிருக்கிறேன். சரி என்று பலராமர் முன்னாடி வேக வேகமாக வந்தாரு. வந்து நின்னாரோ இல்லையோ, சாமியாரை பார்த்த உடனே அப்படியே சாஷ்டாங்கமா காலில் விட்டார். அர்ஜுனுக்கு உடம்பு கிட்ட 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 ஐயோ மாம்பரி மனசையும் காலில் வந்து விழுறாரு. நான் தான் அர்ஜுனன் தெரிஞ்சா கலப்பாயத்தை தொத்தி தொத்தி வதிப்பாரு. உடம்பு ஆடுது அர்ஜுனுக்கு. பகவான் பின்னாடி இருந்து சைகை பண்றாரு, அர்ஜுனா பயப்படாத, நான் இருக்கிற பயப்படாத. கண்ணன் கொடுத்த தைரியத்துல காலில் கிடக்கிற, காலில் விழுந்து கிடக்கிற பலராமரை பார்த்து அர்ஜுனன் மகனே எழுந்துருன்னா, மகனே எழுந்துருன்னு சொன்னத்தான். பலராமரே ஆஹா கண்ணானா என்னடா பாக்கியம் பண்ணிருக்கணும். இந்த ஞானானந்த யதேந்திர ஒரு வாயால என்ன மகனேன்னு சொல்றாரு, நான் என்னடா பாக்கியம் பண்ணிருக்கணும்னாரு. ஆமாண்ணா, அவன் வாயால உங்களை மகனேன்னு சொல்றது நீங்க பாக்கியம் தான் நான் பண்ணிருக்கணும்னாரு. தம்பி கோபாலா எங்கே வருவாய், இந்த தருள் புரிவாய். அண்ணா கண்ணா, இந்த மலையாளி வரத்திலே அருமையான வர்ற சாமியார் ஒருத்தரு
இவரை பார்த்தால் எப்படி இருக்குதுன்னா வைசன் என்று சொல்லலாம், நெற்றி கண்ணீர் என்றால் வீரமே கொள்ளலாம். எல்லாரும் பார்க்கும் அளவிலே முக்கல்லாரியாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனை போல் தோற்றம் அளிக்கிறார். அண்ணவரை வணங்கலாம் வாடா. அகில உலகமே உங்களுடைய அடியிலே வணங்குகிறது நாராயணா. தாங்களா வந்து எளியனினும் எளியனா இருக்கிற அடியன் காலில் விடலாமா? உந்தியிலே ஒரு தாமரை படைத்தே, தாமரிலிருந்து பிரமதேவனை படைத்தே, பிரமதேவன் மூலமாக பிரபந்தத்தை படைத்தே, காத்து ரட்சித்து கொண்டிருக்கக்கூடிய என் ஆறாமதருடைய நாராயணா, தாங்களா வந்து என் காலிலே விழுவது என்று மணவணக்கம் புரிவோனை வணங்கினானே. உண்மையாக வணங்கியது யாரு? உண்மையா வணங்கினது யாரு? அர்ஜுனன் தான். அவன் சும்மாதான் விழுந்தாரு பகவான். மானசிகமா பகவானை உள்ளுக்குள்ள உணர்வாக வணங்கினான். அண்ணே இது என்ன நியாயம் சொன்னீர் எந்தன் முன்னே அண்ணா, அண்ணே இது என்ன நியாயம் அண்ணா, சன்னியாசிகளை நம்பத்தகுமா? சரி சரி இது உனதில சம்மதமா? அண்ணா கர 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 சிவ சிவ என்பார், அடிமடியில் கையை ஓடவ துணிவார். அரமணி பரவரவே இவன் அடிப்பாராகப்பட்டதை சுருட்டோட்டம் பிடிப்பார். இது என்ன நியாயம் சொன்னீர் எந்தன் முன்னே அண்ணா. Krishna, as he had promised, beats up the fake sage Arjuna, who takes all the blows calmly, chanting the name of his deity, Shiva. அடையாரடா அடையாரடா புருகாண்டி திருட்டு சன்னியாசி வேடம் கொண்டு யாரடா புருகாண்டி திருட்டு சன்னியாசி வேடம் கொண்டு யார கடுத்திட ஆவமரத்தை கண்டு அடமாரடா முளை போல நான் பல பேரை பார்த்திருப்பேன். Balrama, as his brother suspected, gets angry with Krishna for insulting such a venerable sage and falls at the feet of the much younger Arjuna. Balrama also invites the ascetic to stay at their house and asks for Krishna's opinion on this. என்னால் உமக்கே நீர் கஷ்டம் அண்ணா, இனிமேல் உள்நிசம் பின்னால் எதில் வந்தால் தீங்கு பிழை என்றேல் சொல்லத்தாகாது. என்னால் உமக்கே நீர் கஷ்டம் சசங்க சசங்க நமஸ்காரம் சாமி நீ எழுந்து வாரும். தாசிகமாக எங்கள் தங்கை தான் வந்து அறிவு இருக்கா உனக்கு? என்னன்னா தாத்ரீகமாக எங்கள் தங்கையை வந்து சேருன்றியடா. டேய் இல்லை அண்ணா, தங்கம் தாசிகமாக நீங்கள் தங்கும் இடம் வந்து சேரும். Arjuna wants someone to serve him in his stay at Balrama's residence and refuses both Balrama and Krishna as his attendants. Balrama suggests his sister Subhadra to being Arjuna's attendant, which Arjuna promptly accepts against faint protests from Krishna. Krishna knows that the more he protested, Balrama would deliberately take up a contrary position, not knowing that is actually falling in line with Krishna's own plans. சரின்னு போய் சுபத்திரையை கூட்டின்னு வராங்க. சுபத்திரை வருகிறார்கள் என்று தெரிந்ததுதான் அர்ஜுன மந்திரத்தை உறக்க குரல் எடுத்து சொல்றான். மாதேவா சம்போகம் தா, மாதேவா சம்போகம் தான்னா. இதை கண்டுபிடிச்சிட்டாரு கண்ணன். அண்ணா இந்த சாமியார் சொல்ற மந்திரத்தை கொஞ்சம் நல்லா ஊத்துக்கண்ணா. மகாதேவா சம்போகந்தான், மகாதேவா சம்போகந்தான் சொல்லி இந்த சாமியாரே நம்ம தங்கை கிட்ட வந்த உடனே மாதேவா சம்போகந்தான்றா. இந்த சாமியாரை நம்பாதீங்க அண்ணாரு. டேய் அர்த்தத்தை ஏண்டா இப்படி அனர்த்தமாக்குறேன், அமைதியாடுறாரு. எனக்கு என்ன வந்துச்சு, நான் அமைதி. சுபத்திர போய் காலில் விழுந்தார்கள். குழந்தாய், குழந்தாயாம், குழந்தாய் நீ மனதில் என்ன நினைத்து கொண்டிருக்கிறாயோ அது விரைவாக நடக்கப் போகிறது. வெடியில் காடிகளை எழுந்து நீராடி விட்டு புத்தாடை உடுத்தி கொண்டு சுவாமியார் வேடத்தில் இருக்கிற அர்ஜுனனை திருப்பள்ளி எழுச்சி பாடி துயில் எழுப்புவாள். பூஜை செய்வதற்கான மலர்களை பறித்து வந்து தருவாள்.
என்ன வகையான உணவு வேணுமோ அதையெல்லாம் கொண்டு வந்து தருவாள். தினம் தினம் இந்த அர்ஜுனன் சுபத்திரனுடைய அழகை கண்களாலேயே பருகி கொண்டிருக்கிறான். உள்ளடங்கிய காமவெங்கணல் புறத்து ஓடி கொள்ளை கொண்டு உடல் மறைத்தன கூரையும் தானும் மெல்ல வந்து தன் கடிமனை மேவிய வேட கள்ள வஞ்சனை அருந்திலல் கற்புடை கண்ணே. Subhadra, who does not know that the ascetic was really Arjuna, serves him dutifully. Arjuna has eyes only for Subhadra and does not even glance at Subhadra's friends who were also serving him. The friends get suspicious of the ascetic and warn Subhadra that there was something not right about the ascetic. அடிக்கின்ற பிரதம் என்பதே நாம் இருக்கும் நகர் என்பதே சுபத்ரா நாடோ இந்த பிரதம். Subhadra is happy on hearing the name Indraprastha and inquires about the well-being of her aunt Kunti and the Pandavas, to which Arjuna says that they were all fine. Subhadra actually wants to know about Arjuna, but she inquires about everyone else excepting Arjuna, and the ascetic is disheartened. சாமி, எங்க அத்தை நல்லா இருக்கிறாங்களா? அவளுக்கு என்ன நல்லா இருக்கிறா? அவதான ராஜமாதா. சுவாமி தர்ம மாமா நல்லவா இருக்கிறாரே. நலமாக இருக்கிறார். எனக்கு என்ன, அவர் தானே ராஜாவா இருக்கிறார். ரொம்ப ரொம்ப நலமா இருக்கிறேன். சுவாமி பீம மாமா நலமா இருக்கிறாரு. சுவாமி நகுல மாமா நலமா இருக்கிறாரு. எல்லாம் நல்லா தாங்கிறான். சாமி சகாதேவ மாமா நல்லமா இருக்கிறாரு. எல்லாம் நல்லா தாங்கிறான். சாமி என்ன குந்தி அம்மையாரே தர்ம மாமாவை பீம மாமாவை கேட்கிற சொல்ல நீங்க சந்தோஷமாக பதில் அளித்தீர்கள். நகுல மாமாவையும் சகாதேவ மாமாவையும் சொல்ல ஏன் சாமி உங்க முகம் வாடி போச்சுன்னா அதுக்கு இவனா கேக்குறான். இந்த அர்ஜுனன் ஒருத்தங்கிறானே அவனை ஏன் காக்கா முட்டுட்டேன்னு இவன் பேரை இவனே சொல்றான். மானங்கட்டத்தனமா இந்த அர்ஜுனனுடைய பெயரை கேட்டதுதான் அவருடைய முகம் அப்படியே குங்குமம் மாறி சிவந்து விட்டது. கண்கள் கலங்குகிறது. அவர் உடல் நடுங்குகிறது. உடம்பு வியர்க்கிறது. பக்கத்தில் இருந்த தோழி பெண்ணு சொன்னா அர்ஜுன ராஜா தான் இங்கே இருக்கிறாரு என்னாரு. தூக்கி வாரி போட்டது அர்ஜுனுக்கு. ஒரு கால் கண்டுபிடிச்சிட்டாலோன்னு ஆளானப்பட்ட பலராமரே தினம் தினம் காலில் விழுந்து கிடக்கிறார். ஆனா இந்த பெண்ணி அர்ஜுன ராஜா இங்கே இருக்கிறாருன்னு சொல்றாரு என்று பயந்து விடுகிறான் அர்ஜுனன். அப்பதான் சொன்னா அர்ஜுன ராஜா தான் எங்க அம்மா சுபத்திர மனசுலே இருக்கிறாரு. அத சொன்னா பெண்ணே சுபத்ரா, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? தருமர் பீமர் நகுல சகாதேவர் 4 பேரை சொல்லிவிட்டு ஒருவனை மறந்து விட்டாய். ஆனால் 5 பேர் நலமா என்று கேட்கிறாயே, என்ன காரணம்? பாண்டவர் என்பது அன்னவரை தான் நான் திருமணம் செய்து கொள்ள போகிறேன். அந்த அர்ஜுன் தான் நான். Arjuna removes his disguise and reveals to a delighted Subhadra that he was actually Arjuna. Her friends run and report the matter to Yashoda, who is worried as to what would happen if her elder son Balrama got to know of it. Krishna reassures her by saying that as he could not directly oppose his elder brother Balrama, he had staged all this drama to get Balrama's consent for Subhadra marrying the man she loved, Arjuna. பின்னம்மா நீங்களும் அர்ஜுன கொடுக்கணும்னு விரும்புறீங்க. சுபத்திரையும் அர்ஜுன தான் விரும்புறா. அர்ஜுனன் சுபத்திரை விரும்புறா. அதை விட்டுட்டு ஒரு கிளியை வளர்த்தி பூனைக்கு இரையாக்குற மாதிரி அண்ணா துரியோதனனுக்கு நம்ம தங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அது எந்த வகையிலமா நியாயம்? நான் நேரடியாக அவரை எதிர்க்க முடியல. அதனாலதான் கொஞ்சம் நாடகம் ஆட வேண்டியதா இருக்குது. நான் பார்த்துக்கிறேன், நீ ஒன்னும் கஷ்டப்படாதீங்கம்மான்னார். With Subhadra's friends and his mother knowing of the ascetic's real identity, Krishna knows that soon Balrama will also know of his deception. So he quietly arranges a simple wedding ceremony for Subhadra and Arjuna and asks them to leave before Balrama could come. Goida, 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 தங்கா சுபத்ரா, மைத்துனா அர்ச்சுனா, தென்புறவை ஒன்று தருகிறேன்.
அதை என்னொருமை தங்கை சுபத்ரா தேவி செலுத்தட்டும். அதில் அமர்ந்து நீங்கள் இருவரும் செல்லுங்கள். அண்ணாவிடத்தில் நான் பார்த்துக் கொள்கிறேன். More importantly, he asked Subhadra to be the charioteer so that his brother could realize that it was not Arjuna who was eloping with Subhadra, but rather Subhadra who was eloping with Arjuna. The image of Subhadra as the charioteer of Arjuna is an iconic image of this narrative in the Mahabharata. சேலாம் பிறப்பின் திருமாலிது செப்பும் முன்னே காலாந்தகனும் வெறுவும் திரள் காளி தன்னை நீலாம்பரனும் யதி வீரன் இருவர் யாரும் நாலாம் படையோடு எதிர் சூழ்ந்து அமர் நாடினாரே. கண்ணா எழுந்திருக்கட்ட நம்முடைய சேனைகள் அந்த அர்ஜுனனா அல்லது அவன் கையிலே இருக்கிற வில்லா அல்லது நானா என் கையில் இருக்கிற கலப்பையா பார்த்து விடலாம். அவனுக்கு வீரம் இருந்தால் ஆற்றல் இருந்தால் அவன் என்னிடத்திலேயா விளையாடுவது? எழுந்திருக்கட்ட நம்முடைய சேனைகள் எல்லாரும் புறப்படுகிறார்கள். பின்னாடி கண்ணபெருமானா அண்ணா அண்ணா என்ன ஆணவம் அந்த அர்ஜுனனுக்கு, அவனை சும்மா விடக்கூடாதுன்னா அவனை சும்மா விடக்கூடாதுன்னா அப்பவே படிச்சு சொன்னனே அவன் சாமியாரா தெரியல, உண்மையான சாமியார தெரியல, வேண்டாம் வேண்டாம் நீ சொன்னே. நீங்க தானே எத்தனை முறை சொன்ன சுபத்திரை பணிவிட செய்ய அனுப்ப வேணான்னு நீங்க தானே பணிவிட செய்ய அனுப்பிச்சீங்க. தம்பி அவனை விடமாட்டேன்டா என்று போர் புரிய எல்லாரும் சேனைகளோடு வருகிறார்கள். அர்ஜுனனை பார்த்தா வருகிற எல்லாருக்கும் பானத்தை போட்டு அடித்து கொண்டிருக்கிறார். சுபத்திரை பார்த்தார்கள். என்னங்க எல்லாம் எங்க தாய் வீட்டு ஜனம், அடிக்காதீங்க. சுபத்திரே நான் அவங்களை அடிக்கல, அவங்க தான் என்ன அடிக்கிறாங்க, அதை என் மேல படாத அளவுக்கு தடுத்து. Krishna points out that it was not Arjuna who was driving away Subhadra, but rather the other way around. கிட்ட வர வர பார்த்தா சுபத்திர தேர ஓட்டி நம்புறா. அத பகவான் பார்த்தார். அண்ணா அண்ணா கொஞ்சம் அங்க நல்லா பாருண்ணா, அர்ஜுனன் சுபத்திரையை ஓட்டின்னு போறானா இல்ல சுபத்திர அர்ஜுன் ஓட்டின்னு போறாளா, கொஞ்சம் நல்லா பாருண்ணா. தம்பி என்னடா அது நம்ம தங்கச்சி தாண்டா தேர் ஓட்டின்னு போற மாதிரி தெரியுது, தப்பு நம்ம மேலே வச்சுக்கினா அர்ஜுன் அடிக்கிறதுல என்னன்னு அர்த்தம்னார். அதுக்கு தான் சுபத்திரையை தேர் விட்ட வச்சுது. The moment Balrama sees this, his anger subsides. Krishna placates Balrama and owns up to his own role in this entire drama. வருத்தமே நவன் மேலே வருத்தமே நவன் மேலே வந்ததெல்லாம் என்னாலே கண்டும் காணாததை போல பொறுத்தருள் பூரி வீரண்ணா விரோதம் வேண்டாம் விரோதம் வேண்டாம் பொறுத்தருள் பூரி வீர் அண்ணா. அண்ணா என்னடா விதுர மகாராஜா இடத்திலே தாம்பூலத்தை மாற்றினீர்கள். அதே ததியோடு தங்கையின் மனநிலையை அறியலாம் என்று அவர் கன்னிகாமடத்தை சென்றடைய நமது அத்தையின் குமாரனாக விளங்கும் அர்ஜுனனை மணந்தால் மணப்பேன், இல்லையேல் ஆவியை துறப்பேன் என சொல்ல அர்ஜுனனை சன்னியாசியாக வர சொன்னது நான் தான். நம் அருமை தங்கா சுபத்ரா தேவிக்கும் அர்ஜுனனுக்கும் திருமணம் முடித்தது நான் தான். அத்தனைக்கும் காரணம் இந்த ஆண்டவன் கண்ணன். லக்காடி பையா பேமானி எல்லா வேலையும் நீ செஞ்சுட்டு என் பேர்ல வழி சொன்னியாடா, நீ நல்லா இருப்பியா? அண்ணா ரெக்கார்டு கட்டினா போடா. இவ்வளவு செய்தும் எனக்கு ஒரு நல்ல பேர் கிடையாதுண்ணா. நல்ல அண்ணா நான் நினைத்தவரை தான் நீங்கள் மணமாலை சூடு செய்தீர்களே தவிர கல்யாணம் பண்ணி வச்சுங்க. ஆமா, ஆனால் எங்க பெரியண்ணங்கிறதால் தான் எனக்கு சீர்வரிசை வரும். எப்போ எனக்கு தெரியாத கல்யாணம் பண்ணி வச்சா அது முகத்திலே முடிக்க மாட்டேன்டா, போடா. அண்ணா வாருங்கள் அண்ணா, டேய் கொண்டு வா சீர்வரிசைலாம். அண்ணா எடுத்துட்டு போகணும் இல்லையா? எங்க பெரிய அண்ணன் பாயாத்தா சொல்லி புது பாயா தந்துக்கிற, அதுக்கு தான். எதுக்கா இதுக்கு முன்ன பத்து இந்த பாய் தான் இது. சரி அண்ணா போய் வச்சாடா. He requests Balrama to go to Indraprastha as a conciliatory gesture and bless the young couple. A mollified Balrama leaves to Indraprastha. அப்போ பலராமர் சொன்னார், தர்மா நீ ஏன்டா மன்னிப்பு கேட்கணும், என் தம்பி ஒழுங்கா இருந்தான்னா உன் தம்பி ஒழுங்கா தாண்டா இருந்திருப்பான். என் தம்பி இடம் கொடுத்தான், உன் தம்பி விளையாடிட்டான், அது கூட இல்லடா தர்மா.
அந்த அர்ஜுனன் சாமியார் வேஷத்துல உட்கார்ந்துருந்தான்டா. உண்மையான சாமியார் நினைச்சு தினம் தினம் போய் அவன் காலில் விழுந்துறண்டா. மகனே எழுந்துரும், மகனே எழுந்துருண்டான்டா. அதை தானே நிலஜரணம் பண்ண முடியல. இதை கேட்ட உடனே பீமனுக்கு சிரிப்பு வந்துடுச்சு. எம்பா சிரிக்கிறேன்னார். நீங்க காலில் விழுந்தது ஒன்றும் தவறே இல்லைன்னா. என்னடா சொல்றேன்னார். என் தம்பி அர்ஜுன மாதிரி ஒரு வீரன், என் தம்பி அர்ஜுன மாதிரி ஒரு பேரழகனும் உங்களுடைய தங்கைக்கு மாப்பிள்ளையா கிடைக்கணும்னா காலில் விழுந்து கூட தான் பொண்ணு கொடுக்கணும்னா. அப்பதான் கோபமா இருந்த பலராமருக்கு கூட சிரிப்பு வந்து விட்டதா. அதன் பிறகு அர்ஜுனன் வந்தான், காலிலே விழுந்தார், ஆசீர்வாதம் செய்தார். இனிமேல் தான் பாரதமே. பகவானுடைய விளையாட்டெல்லாம் அதிகமா வருகிறது இனிமேல் தான். In Kayur, the main village where we did our documentation, the next play, Rajasuyagam, was not performed as a Kuthu was found to be too violent. The Mahabharata, according to the storytellers, actually begins with this Kuthu. And we shot this Kuthu in another village, Ayampete, with the same Renuka Ambal Kattai Kuthu Mandram. The cycle of violence which begins in the Kuthu Rajasuyagam can only be resolved in the final encounter between the Pandavas and the Kauravas at Kurukshetra.